ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாஸ் லைஃப் ஸ்கில். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க்கை பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக ஷார்ட்ஸில் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்காக வந்துட்டு கிளியரான எக்ஸ்பிளைனோட ஜூம் ஃபோக்கஸோடு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடுறது, ப்ளஸ் வந்து என்னாட் எப்படி போடுறது அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு வந்து நான் நார்மலான சீவிங் த்ரெட் எடுத்துருக்கேன். ஸோ பிகாஸ் வந்து எதுக்குன்னா சில்க் த்ரெட் வந்து பிகினர்ஸ்க்குலாம் யூஸ் பண்ண தெரியாது. மோஸ்ட்லி யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னா அது வந்து இடையில கட் ஆகிக்கிட்டே இருக்கும், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு சீவிங் த்ரெட் இருக்குல்ல, நார்மலான அந்த டைலரிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த த்ரெட், அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் நீடில் நம்பர் 14 துலிப் பிராண்டில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ பேசிக் பிகினர்ஸ்க்குலாம் இது யூஸ் பண்ணுங்க. அயன் நீடில் வந்து ஒரு மாதிரி இருக்கும், பிடிக்கவே இது இல்லாமல். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணுங்கள். அது எப்படின்னா துலிப் பிராண்ட் அப்படின்றது என்னோட கை கிட்ட ஃப்ரண்ட்டில் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த நீடில் பஞ்ச் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிட்டு அதை அப்படியே உள்ளே பஞ்ச் பண்ணி ஒரு லூப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு பேக்கில் அப்படியே நான் வந்து ஃபார்வர்ட் வந்துடுறேன். ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன, ஸோ வந்துட்டோமா? ஸோ வந்ததுக்கப்புறம் அந்த த்ரெட்டை அந்த இழுத்து வேணுன்ற அளவு குட்டியாக வேணால் குட்டி, பெருசாக வேணால் பெருசு, லூப்புக்குள்ளே நீடில் விட்டு பஞ்ச் பண்ணி அப்படியே ட்விஸ்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி லெஃப்ட் ஆர் ரைட் அந்த மாதிரி வச்சுட்டு ஸோ நீடில் பஞ்ச் பண்ணியாச்சு, ட்விஸ்ட் பண்ணியாச்சு, அப்படியே செயின் ஸ்டிச். ஸோ அது மாதிரி வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச் போட வேண்டியதான். ஸோ உங்களுக்கு இது கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா காய்ஸ்? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னுமே கிளியராக வேணும்னாலும் நான் வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்டிச்சஸ், எந்தெந்த வீடியோஸ், என்னென்ன டவுட் இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு கிளியரான வீடியோ நான் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஸோ செயின் ஸ்டிச் போட்டுட்டோமா? ஸோ போட்டதுக்கப்புறம் வந்து எண்ட் நாட், அதாவது வந்து கடைசியாக நம்ம முடிக்க போகும்போது அந்த த்ரெட்டை எப்படி லாக் பண்ண போகிறோம், எப்படி முடிச்சு போட போகிறோமா, என்ன பண்ணால் லூப் மாதிரி அங்கே வந்து த்ரெட் வந்து ரிலீஸ் ஆகாமல் டைட்டாக அங்கே ஸ்டாப் ஆகி நிற்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் லூப். செயின் ஸ்டிச் போடுறதுக்காக நம்ம எடுத்துருந்தோம்ல, ஸோ அந்த இதை வந்து போட்டுறாமல் லாக் பண்ணிடாம நீடில் பஞ்ச் பண்ணிடாமல் அதுக்குள்ளே வெளியில் தானே பஞ்ச் பண்ணுவோம், பட் வந்துட்டு அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே நீடில் பஞ்ச் பண்ணி செகண்ட் லூப்பை எடுத்துட்டு அந்த செகண்ட் லூப்புக்குள்ளே இருந்து அந்த ஃபர்ஸ்ட் லூப்பை வந்து நம்ம எடுக்கணும். ஸோ இழுக்கும்போது டைட்டாக பிடிச்சி இழுக்கும்போது நமக்கு லுக், ஸோ நான் லூஸாக விட்டுட்டேன் அதனால் வந்து எடுத்துக்கிச்சு. எப்படின்னு பாருங்கள். அகைன் செயின் ஸ்டிச்சுக்குள்ளே செயின் ஸ்டிச் போட்டு அடுத்த செயின் ஸ்டிச் போட்டுறாமல் அந்த லூப்புக்குள்ளேயே நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை நம்ம இழுக்கணும். அதனால் செயின் ஸ்டிச் போகிற மாதிரி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் லூப் இருந்துச்சு இல்லை, உள்ளே எடுத்ததை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் லூப்பு, அந்த லூப்பை நம்ம என்ன பண்ணணும்னா செகண்ட் லூப்புக்கு உள்ளுக்குள்ளே நீடில், ஸோ வெளியிலேருந்து விடக்கூடாது, அதை இங்கிட்டு விட்டுட்டு அதுக்குள்ளே இருந்து அந்த ஃபர்ஸ்ட் லூப்பை வந்து நம்ம இழுத்து நீடில் பிடிச்சிக்கிட்டு கீழேருந்து அந்த த்ரெட்டை நம்ம இழுக்கணும். ஸோ இழுக்கும் போது பார்த்திங்கன்னா அது கீழே வந்துட்டு லாக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கட் ஆகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.